எல்லாருக்கும் வணக்கம். எம்ஜிஆர் 20 வருஷமாக இந்தியன் ஆர்மியில் 30 வருஷமாக சர்வீஸ் பண்ணிக்கிறாரும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. குடும்பத்தில் அவர் இது வரைக்கும் இவ்வளோ வருஷம் சர்வீஸ் பண்ணும்போது யாருமே கிடையாது. அவர் குணமும் யாருக்கும் நல்ல குணமும் யாருக்கும் கிடையாது. அவர் குணத்தை வச்சு தான் இந்த குடும்பமே நல்ல முறையாக வாழ்ந்துருக்கு. அவர் 15 வருஷமாக நாங்கள் முயற்சி பண்ணி வந்துட்டு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்தியன் ஆர்மியில் இருக்கிறது எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்குமே ஒரு பெருமையான வாழ்க்கையில் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது கூட 18 வருஷம் ஜர்னி பண்ணதில்ல, நல்லது கெட்டது எல்லாத்தையுமே அனுபவிச்சது நானும் என்னுடைய பசங்களுக்கு தான். இது கூட இருக்கிறது வாழறதை பற்றி எனக்கு இன்னமும் பெருமை. ஒரு ஆர்மிக்காரருடைய ஒய்ஃபாக இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஜெய் இதை பற்றி நான் யோசிக்கல, உணரும் மேலே விட்டு கொடுத்து மத்தியானால் வாழ முடிச்சு. புரிய காவிரிநகர் பெரியவர்களே, நம் வட்டத்தில் வாழ்ந்து மறைந்த அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்களுடைய, ஜோதியம்மாள் அவர்களுடைய குமாரன் சுரேஷ், துணைவியார் சங்கீதா அவர் இன்று ஆர்மியில் ஓய்வு பெற்று நல்ல முறையில் வீடு வந்து சேர்ந்ததுக்கு கடவுளுக்கு எங்கள் சார்பில் நன்றி சொல்லிக்கிறோம். ஏன்னாக்கா 30 வயசில் 30 வருஷமாக ஆர்மியில் சர்வீஸ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி ஒன்று. மைண்ட்ஸில் சொல்லுவாங்க, உள்ளே போனோம் மேலே வந்தால் போனோம். அதே மாதிரி தான் மிலிட்ரியில் கூட இந்த 30 வருஷம் இங்கே வந்து 2 மாதம் இருப்பார். 2 மாதம் காலையில் இவர் வந்துட்டாருன்னு தெரிஞ்சுதுன்னா இவர் வந்துக்கிறது நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கணும்னா பாட்டு போடுவார். காலையில் பாட்டு போட்டதுமே ஓ சுரேஷ் வந்துட்டுக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். நாங்கள் பின்னால் தான் நம்மளுடைய தெரிஞ்சுக்குவோம். அந்த மாதிரி இங்கே வந்து 2 மாதம் சந்தோஷமாக இருந்து ட்ரெயின் ஏறி போகிற வரலாம் மனைவி பிள்ளைங்களுக்கு ஒரு தைரியம் கொடுத்துட்டு ஆறுதலாக போவார். ட்ரெயின் ஏறிட்ட பிறகு குடும்பத்தை மறந்து நாட்டை தான் யோசிக்குவார். அப்படிப்பட்ட ஒரு உழைப்பாளி. இந்த குடும்பத்துக்கு வந்து 30 வருஷம் துணையாக இருந்து சங்கீதா 3 பிள்ளைகளை பெற்று ஒரு நாளும் கஷ்ட நஷ்டங்களெல்லாம் அனுபவித்து இவ்வளோ அளவுக்கு பசங்களை மேற்கொண்டு படிக்க வச்சு இப்போ தான் நான் பார்க்குறதில்ல. அதுக்கு முன்னாடி ஸ்கூலுக்கு இட்டுன்னு போகிறது எல்லாம் இந்த அம்மா தான் செய்யும். நம்மளுக்கு ஒரு சந்தோஷம், இதில் இருந்து இவ்வளோலாம் சேர்ந்து அப்படின்றது ஒரு சந்தோஷம். என்ன ஒன்றுனாக்கா சொந்தமாக ஒரு வீடு கட்டணுன்னு அதுக்கு ஒரு ஆதங்கம். அது கூடிய சீக்கிரம் கட்டுருவாருன்னு நினைக்கிறேன் சுரேஷ் அவரை. கட்டிட்டு மென்மேலும் இந்த குடும்பத்தில் வந்து மென்மேலும் நல்ல மாதிரி வாழ்க்கையில் 2 இவ்வளோ நாள் பிரிஞ்சு இருந்தாங்க தனித்தனியாக. இனி 2 பேரும் ஒற்றுமையாக இருந்து பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணோம். வர்ற பணத்தை வச்சு ஒரு நல்ல ஒரு விசேஷங்களுக்கு யூஸ் பண்ணி இந்த ப்ரைவேட்டு பேங்க்கெல்லாம் போடாத கவர்மெண்ட் பேங்க்கில் போட்டு வர்றதை வச்சுக்கின்னு பென்ஷனை வச்சுன்னு குடும்பத்தில் இவர் முன்மேலும் இவர் மேலும் வரணும்னு சொல்லிவிட்டு கடவுளை வேண்டிக்கின்னு எனக்கு ஒரு இந்த அவகாசம் கொடுத்து இங்கே பேசுறதுக்கு உங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லிக்கிறேன். வணக்கம். காவிரி நகர் பெரியவர்களே, தலைமுறைகளே, இந்த காவிரி நகர்ன்றது வந்து இப்போதைக்கு நாங்கள் தான் பெரியவங்க. நான், தேவராஜ், முன்றத்தினம், நம்ம ரமேஷ், பாத்திராஜ், இவங்க தான் இந்த ஏரியாவில் எதானாலும் நல்லது கெட்டதுக்கு நாங்கள் தான் கலந்துக்குவோம் பெரியங்களா இருந்து. ஏன்னா எல்லாமே எங்களை கூப்பிடுவாங்க, ஒரு நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும் நாங்கள் தான் முன்னிலை சொன்னோம். அது மாதிரி எங்கள் நெய்பர் பன்னீர்செல்வம் ஜோதி அவர் வந்து மிலிட்டரியில் சர்வீஸ் பண்ணிவிட்டு எம்எல்ஏ வந்திருந்தார். எங்கள் நெய்பராக இருக்கிற அவரும் நல்ல ஒரு அன்போடு எல்லாருக்கிட்ட அமைதியாக பேசுவார் பன்னீர்செல்வம். அதே ஜோதி அம்மா கூட அவங்க புருஷன் பதி 2 பேரும் இணை பிரியாத அவங்க 2 பேரும் வாழ்க்கை நடத்துறாங்க. அவங்களுக்கு பிறந்த பிள்ளைங்க தான் 3 ஆம்பளை பசங்க, ஒரு பொண்ணு, நல்ல தங்கமான பிள்ளைங்க எல்லாமே. அதுலேயும் சுரேஷ் வந்து ரொம்ப ஒபீடியன்ட்டு, டிசிப்ளைனு, ஒழுக்கம் உள்ளவர் சுரேஷ். எங்களை பார்த்தா கூட ரொம்ப மரியாதை உள்ள பையன் சுரேஷ். ஆனால் அந்த மிலிட்ரி மேன் அந்த ஆணவம் அகம்பம் சுரேஷ் கிட்ட இல்லை. அவர் வந்து கடந்த 30 வருஷமாக இந்த மிலிட்ரிக்காக, நம்ம நாட்டுக்காக, இந்தியன் நாட்டுக்காக உழைச்சி அவர் சர்வீஸ் பண்ணி கடவுள் ஆசீர்வாதத்தில் அவங்க அப்பா அம்மா செய்த புண்ணியத்தில் அவர் சில பேர் மிலிட்ரிக்காரெல்லாம் பாதிலே போயிடறாங்க. வாரில் போயிடலாம், வீட்டுக்கு வந்து சிக்காய் போயிடலாம். இதெல்லாம் சர்வீஸே பார்க்க முடியாது. சில பேரெல்லாம் இறந்துடுறாங்க. ஆனால் சுரேஷ் அவங்க அப்பா அம்மா செய்த புண்ணியத்தினால இவங்க சர்வீஸ் பண்ணிட்டு நல்ல ஆரோக்கியத்துடன் வந்து இந்த டிசம்பர் மார்ச் 31
ஓய்வு பெற்று பணி உள்ளிருந்து ஓய்வு பெற்று இந்த காவலருக்கு வந்ததுக்கு அவர் மென்மேலும் அவங்க பிள்ளைங்க அவங்க மனைவி சங்கீதா கூட நம்ம சின்ன பார்த்துக்கிறோம். ரொம்ப அமைதியான பொண்ணு. எங்களுக்கெல்லாம் ரொம்ப மரியாதை. அங்கிள் வாங்குற விஷயத்தில் கலந்துக்கிறோம், எல்லாத்துக்கும் வரோம். சுரேஷ் அதே மாதிரி தான் எங்களுக்கு மரியாதை கொடுத்து கூப்பிடுவார். சுரேஷ் எங்களுக்கு அதே மாதிரி கூப்பிடுவார். எங்களை எல்லாத்துக்கும் வந்து கலந்துங்க, நீங்கள் தான் பெரியவன்ட்டு எது ஒரு விஷயம் 31 டிசம்பர் நியூ இயர் ஆச்சுன்னா சுரேஷ் வந்து பெரிய கேக் வெட்டுவார் நைட்டு டிசம்பர் 31. அதெல்லாம் நாங்கள் வந்து கலந்துக்கலாம். அது மாதிரி புள்ள சுரேஷ். அதனால் இவர் மீண்டும் கடவுள் ஆசீர்வாதத்தில் அவங்க கொஞ்சம் பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து நல்லா இருக்கணுன்ட்டு நான் கடவுளை வேண்டிக்கிறேன், பிரார்த்திக்கிறேன்ட்டு இந்த வாய்ப்பு எனக்கு அளித்த சுரேஷ் அவங்க குடும்பத்தாருக்கு நன்றி தெரிவிக்கிறேன். சுரேஷ்குமார் 30 வருஷம் மிலிட்டரியில் சர்வீஸ் முடிச்சுட்டு வந்த மார்ச் 31க்கு வெளியே வந்தாச்சு. 30 வருஷம் 23 நாள் சர்வீஸ் முடிச்சுட்டு வந்து எல்லோரும் குடும்பத்தை ஒன்று சேர்த்து ஒரு சின்ன ஃபங்க்ஷன் ஒன்று பண்ணணுன்னு ஒரு நீண்ட நாள் கனவு. அந்த கனவுக்காக நான் கூப்பிட்டு யாரும் இல்லாத எல்லாரும் வந்து இந்த ஃபங்க்ஷனில் கலந்து கொண்டு என்னை சந்தோஷப்படுத்துறதுக்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் நன்றி. என்னுடைய சின்ன வேண்டுகோளை ஏற்றுன்னு எல்லாருமே என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எவ்ரிவன் எல்லோரும் வந்து என்னுடைய ப்ரோக்ராம் நல்ல மாதிரி பண்ணி கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.